ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சொதி சமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் குயிக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்னா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் பெருசாக வெட்டியாச்சு. அப்புறம் முக்கியமானது தேங்காய் பால். தேங்காய் பால் முடிச்சா அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளி. அப்புறம் அனதர் முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணிட்டேன். மேஷ் பண்ணியாச்சு நல்லா. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் உரப்புக்கு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நமக்கு வந்து செரிமானத்துக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு போட்டுடணும். பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டோம். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ என்ன வந்து கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுலேயே மஞ்சள் பவுடர் போட்டுருவோம். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. ஹிஸ்டரி ஆஃப் சொதி வந்து இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து சமைக்கிறது நானும் நல்லா சமைக்கிறேன். நீங்க நல்லா சமைக்கிறீங்கன்னு இல்ல, உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் ஓய்வு எடுத்துக்கிட்டேன் அந்த வேலையில இருந்து. அப்படி நீங்க சொல்லுங்க. ஆனா நான் வந்து அப்படிதான் நான் எடுத்துக்கேன். சிஷியனுக்கு சொல்லி கொடுத்துட்டா நம்ம வந்து குரு ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அந்த வேலையில இருந்து. போட்டீங்களா? இப்போ வந்து என்னன்னா, உருளைக்கிழங்கு மசியல் பண்ணி வச்சிருக்கேன். வேக வச்சு மசியல் பண்ணி அதை நல்லா போட்டுட்டு ரெண்டும் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மெஷ் பண்ற வரைக்கும் இது பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன, சம்டைம் ரொம்ப ட்ரையா இருக்குன்னா கொஞ்சம் பாலை ஊற்றி அப்படியே மெஷ் பண்ணணும். Why you like cooking? I like cooking. Why? It's kind of relaxation for me. குக்கிங் வந்து உங்களுக்கு இங்க வந்து மலேசியால வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்க் வாங்குவோம். இங்க வந்து என்னன்னா இந்த டின் மில்க் தான் இருக்கு. ஃப்ரெஷ் மில்க் வாங்க முடியல. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, அவ்வளோதான். நல்லா இது வந்த உடனே பாலை நல்லா ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். ஒரு கொதியில அடிச்சிடணும். ஆமா, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் லேசா. ஏன்னா ரொம்ப பெக்காட்டா இருக்கும். பெக்காட்னா எப்படி, என்னது, திக்கா, ரொம்ப திக்கா, கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஆமா. பாருங்க, இப்ப தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சிருச்சு. இப்ப பாலை உள்ள ஊத்திட்டு லேசா என்ன பண்ணும், இதை என்னமோ கான்சென்ட்ரேட்டட் மில்க் ரொம்ப திக்கா இருக்கனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு முடிஞ்சு ஃப்ரெண்ட். சொதி சூப்பர் ஈஸி. ஸோ இதே வந்து நீங்க அந்த ரெடிமேட் பால் யூஸ் பண்ணாம தேங்காய் பால் யூஸ் பண்ணா தண்ணி போடவே கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க. ஓகே, கொதி வந்துச்சு. ஒரு தடவை கொதிச்சு வந்துச்சு. நல்லா கொதி வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். அவ்வளவுதான். சொதி வந்து ரொம்ப ஈஸி. கொதி வந்துருச்சு, நம்ம வந்து முடிச்சிடறோம், நிறுத்திடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.